நம்ம ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, திருமணத்துல தடை வரும்னு சொல்லிட்டாங்க, தொழில்ல தடை வரும்னு சொல்லிட்டாங்கன்னு இந்த தோஷன்ற வார்த்தையை கேட்டாலே பயப்படுவாங்க சார். தோஷம் அப்படின்றது இத்தனை பயப்பட வேண்டிய ஒரு விஷயமா சார் உங்களுடைய பார்வையில? ஒரு காலம் தோஷன்றது பயப்பட தேவையில்லை. ஏன்னா மனித பிறப்பே வந்துட்டு தோஷம் இல்லாத ஒரு மனிதன் கூட உலகில் கிடையாது. உலகில் ஒரு மனுஷன் கூட எனக்கு தோஷமே இல்லைங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா தங்கம் இருக்குது. தங்கத்தை வெறும் பியூர் தங்கம்னு எங்கன்னா இருக்கா? இல்லை. அது கூட செப்பு கலக்கணும், காப்பர் கலந்தால் தான் தங்கம் தங்கமாக இருக்கும். பியூர் தங்கத்தை யாராலும் செய்ய முடியாது. கோல்ட் ஸ்மித்தால் வந்து பியூர் தங்கத்தில் எந்த பொருளும் செய்ய முடியாது. அது மாதிரி தோஷமே இல்லாத ஒரு மனுஷன் யாருமே உலகத்தில் கிடையாது. அதனால தான் மனுஷனை கூட என் தங்கமேன்னு கொஞ்சிறாங்க. ஏன்னா இதுலேயும் தோஷம் இருக்குது, அங்கேயும் தங்கம் கூட செப்பு கலந்துருக்கு. எல்லாம் கலவையாக இருந்தால் தான் மனுஷனாக இருக்க முடியும். தோஷங்கிறதுல வந்துட்டு அதனுடைய பர்சன்டேஜ் அளவுகோல் அதிகமாக இருக்கும் போகும்போது தான் தோஷனுடைய தன்மை வேறுபடுது. அந்த தோஷம், இந்த தோஷம், அப்படி தோஷம், இந்த தோஷம், நாகதோஷம், ராகதோஷம், இந்த எல்லாம் ஒரு தோஷம் சொல்லிக்கிட்டே வரலாம். ஜென்ம தோஷம் எல்லாம் என்ன தோஷமும் இருந்துட்டு போட்டோம். நான் என்ன சொல்கிறேன், மனித கடவுள் படைப்பில் மனித படைச்சாச்சு, மனுஷன் பிறந்தாச்சு. தோஷம் தான் இருந்தால் இருந்துட்டு போகுது. இப்போ என்ன இருக்குது? ஆனால் அது போகிறதுக்கு வழி என்ன இருக்குது? அதைத்தான் நம்ம தேடிக்க வேண்டியது தான். ஸோ அதனால் நான் முதல்ல சொல்கிறேன், நான் தோஷம் இல்லாத மனிதன் ஒரு மனிதன் கூட கிடையாது உலகத்தில். இந்த தோஷத்தினுடைய தன்மைகள் கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, மிக அதிகமாக இருக்குது. க்யூரபிள் தோசை, அன்க்யூரபிள் தோசை, இப்படி நிறைய அந்த மாதிரி ஒன்று சொல்லிக்கலாம். அதுக்கு ஒரு பேர் இருக்குது, சொல்லிக்கலாம்.